இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹீமோகுளோபின் அதிகரிக்க என்ன உணவெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது யார் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா 10லேருந்து 20 வயசுக்குள்ளே இருக்கிற பெண் குழந்தைகளுக்கு வந்து வரும். எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா மோஸ்ட்லி வந்து 13-14 வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏஜ் அட்டன் பண்ணிவிடுவாங்க. அவங்களுக்கு வந்து மாதம் மாதம் பீரியட்ஸ் ஆகிறதுனால வந்து ரத்தம் வந்து வெளியே போகும். அதனால் வந்து அவங்களுக்கு ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி வந்து இது எல்லா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடிஸ்க்குமே வந்து வரும். அதனால் இந்த உணவு எல்லாமே வந்து சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா ஹீமோகுளோபின் வந்து அதிகரிக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா 30 வயசில் இருக்கிறவங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து லேடிஸ்க்கு தான் வந்து வரும். ஏன்னாக்கா நல்லா சாப்பிட மாட்டாங்க, ஃபேமிலியை பார்த்துக்கணும் அப்படின்றதுனால நாம் 3 வேளையும் கரெக்டாக சாப்பிட்டாவே வந்து பார்த்திங்கன்னா ஹீமோகுளோபின் லெவல் வந்து அதிகரிக்கும். நம்ம கிடைக்கிற காய்கறிகள், பழங்கள், அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கனாக்கா இந்த முளைக்கட்டிய பயிறு இல்லைன்னா நீங்கள் வந்து சுண்டலாக கூட வந்து எடுத்துக்கலாம். இது நீங்கள் வாரத்தில் 1 நாள் இல்லைன்னா 2 நாள் கூட எடுத்துக்கலாம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா கீரை வகைகள் நிறைய வந்து எடுத்துக்கலாம். முக்கியமாக முருங்கைக்கீரையில் வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய இரும்பு சத்து இருக்குது. அதை நீங்கள் வாரத்தில் 3 நாள் இல்லைன்னா 4 நாள் கூட வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து எல்லா இடத்துலையுமே வந்து சீப்பாகவே வந்து கிடைக்கிது.